காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து துவரம்பருப்பு சட்னின்னு சொல்லுவாங்க, ஆனால் பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இட்லியை விட தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு முதல்ல 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து 2 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போது மிக்சியில் நம்ம ஒரு 1/4 மூடிக்கு தேங்காய் கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. பாருங்கள், ஒரு 1/4 மூடி தேங்காய் இதை போட்டுறேன். இதுக்கு ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே காரம் இல்லாத பச்சை மிளகா, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் பல்ஸில் ஒரு 2 சுற்று சுற்றிடுறேன். பல்ஸில் போட்டு 2 சுற்று சுற்றிருக்கேன். ஏன்னா இந்த சட்னியும் நைஸாக அரைக்கக்கூடாது. இதில் நான் ஊற வச்ச துவரம்பருப்பு போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வைக்கணும், இருந்தாலும் இந்த தண்ணியோடவே எப்படி போட்டுறேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி, இதையும் இதோட போட்டுறேன். நைஸாக மட்டும் ஓட்டிடக்கூடாதுங்க. இப்போது நான் அரைச்சிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னா, ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஒரு 90% அரைச்சா போதும். ஏன்னா நமக்கு காய்ச்சும் போது வலுவலுன்னு ஒரு மாதிரி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ தாளிச்சிடலாம். கடாயை வச்சுட்டு, ஏற்கனவே ஈரம் இல்லாமல் தான் இருக்குது. இதில் இந்த சட்னிக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா வெங்காயம் வதங்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போடுறேன். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பொரியட்டும். காஞ்சிருச்சுன்னு நினச்சேன், இன்னும் காயலையா? காய ஆரம்பிக்குது. காயட்டும். பொரியட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணணும். இதை நான் போட்டுறேன். வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதும். இவங்க எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறாங்க, பெரிய வெங்காயமே சேர்க்குறது இல்லைன்னு பார்ப்பீங்க சட்னிக்கு போகிறோம். நாங்கள் வந்து பெரும்பாலுமே எல்லா சட்னிக்குமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். இதே மாதிரி நம்ம ஒரு வதக்கு சட்னி இருக்குது, அதுக்கும் சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். ஆனால் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கூட சேர்த்துக்குவோம். நீங்களும் மெயினாக அந்த சட்னிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதை வந்து நாங்கள் பாம்பே சட்னின்னு தான் சொல்லுவோம். இது வந்து தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரே ஒரு தோசை நைஸாக ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் அதில் போட்டுட்டு அப்படியே தடவி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வேகட்டும் ரோஸ்ட்டை. அந்த தோசையை எடுத்து வச்சு இந்த சூடாக சட்னி கொதிக்கணும். தோசையும் சூடாக இருக்கணும், சட்னியும் சூடாக இருக்கணும். அப்போது இந்த சட்னியை கொஞ்சமாக தோசை மேலேயும் கீழையும் ஊற்றிட்டு அதை பிச்சு நல்லா குழச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு டேஸ்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இட்லியை விட இந்த சட்னி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் 3 தோசை சாப்பிட்டேன்னா 2 தோசை சாதா தோசை, 3ஆவது தோசைக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அதுதான் அந்த திருப்தி இருக்கும் அந்த சட்னிக்கு மட்டும். ஏன்னா அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றிடலாம். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக தான் நம்ம ஊற்றும் போது தண்ணியாக தான் வைக்கணும். அதுதான் நமக்கு காய நல்லா வந்துடும். ஏன்னா துவரம்பருப்புங்கிறதுனால நமக்கு கெட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப தண்ணி தான் ஊற்றணும். ரொம்ப பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு.
இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக, நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன் இவ்வளோ சட்னிக்கும். பாருங்கள் எந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன்னு பாருங்களேன். இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள், இந்த அளவு ஊற்றிருக்கேன். இதுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. அடி பிடிச்சிரும் எப்படி தான் இருந்தாலும். இப்படி நம்ம கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பக்கத்துலேயே இருந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்கள் இப்போ கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட்டு வருது. இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா கட்டியாயிரும். இந்த அளவுக்கு வந்திருக்கு, கொதிக்கட்டும். சட்னி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன் இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரு வந்திருக்கு. நான் தோசைக்குனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஆனால் இந்த சட்னி கட்டியாக மட்டும் வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ நம்ம கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். சூப்பராக தோசை ஊற்றிட்டேன். இதை கொஞ்சம் நெய் ஊற்றி தான் சுட்டிருக்கேன் எனக்காக. இப்போது நம்ம இதில் சட்னி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நல்லா ரோஸ்டாக இருக்குது தோசை. செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி வந்து நம்ம மிக்சியில் ஓட்டுறதை விட கையில் நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டி செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான், எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் தான் இப்போ தான் ஆட்டி தான் செய்வோம். ஆனால் இப்போ தான் மிக்சி, நாங்கள் ரொம்ப கொஞ்சமாக போட்டதுனால எனக்கு கல் பெரிய கல், அதனால் என்னால் ஆட்ட முடியலை. இன்னொரு தடவை கூட செய்யும்போது நான் ஆட்டுக்கல்ல ஆட்டியும் இந்த சட்னி செஞ்சு காட்டுறேன். இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.